நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸான லோகிந்த் அது மட்டும் இல்லாமல் நேச்சர் விளாக்ஸ் இந்த ரெண்டு நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து வேணும் இதை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுடைய வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுக்காண்டி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் அண்ட் ரிலீஸ் டேட் அப்டேட், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனாவுடைய பார்ட் 4 ரிலீஸ் டேட் அப்டேட், டிமாண்டி காலனி 3 ரிலீஸ் டேட் அப்டேட், ஸோ அதுக்கப்புறம் நம்ம பவன் கல்யாண் அவர்களுடைய உஸ்டண்ட் பகத்சிங் அந்த திரைப்படத்தினுடைய அப்டேட். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட திரைப்படத்தினுடைய அப்டேட் பற்றி முக்கியமாக நம்ம இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதேமாதிரி வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு ஏதாவது திரைப்படத்தை பற்றின கேள்விகள் இல்லை அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் இந்த திரைப்படத்தை பற்றின அப்டேட் வேணும்னு கேளுங்க. கன்ஃபார்ம் நம்ம அந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டலாம். பட் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சிம்பிளான விஷயம், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ முதலாவதாக நம்ம பவன் கல்யாண் அவர்களுடைய உஸ்டண்ட் பகத்சிங் இந்த திரைப்படத்தினுடைய அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி இந்த படம் வந்து பார்த்திங்கனாங்க மார்ச் 26 ரிலீஸ் ஆக வேண்டிய பிளானாக வந்து இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம யாஷ் அவர்களுடைய டாக்ஸிக் படம் மார்ச் 19 ஜூன் 4 வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் ஆன காரணத்தினால நம்ம உஸ்டண்ட் பகத்சிங் டீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க படத்தை ப்ரீபோன் பண்ணி இப்போ மார்ச் 19 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 2 பாட்டு தாங்க ரிலீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக அதில் செகண்ட் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரா ஆஃப் உஸ்டன் சொல்லி ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டில் இருக்கிற நம்ம பவன் கல்யாண் அவர்களுடைய ஸ்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரோடைய நாரடி ஸ்டில்ஸ் மாதிரி இருக்குன்னு வந்து நிறைய ரூமர்ஸில் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் மார்ச் 19 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்கும் ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இப்போ நம்ம இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனா பார்ட் 4 அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சலாம். ஸோ காஞ்சனா பார்ட் 4 பொறுத்தவரை என்னென்னா அங்கே ஷூட்டிங்கே இன்னும் முடிக்கல, அதனால தான் ரிலீஸ் டேட் அப்டேட் வந்து கொடுக்கல. நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ் திரைப்படத்தில் ரொம்பவே பிஸியாக இருக்கிற காரணத்தினால இன்னும் காஞ்சனா 4 வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் வந்து பண்ண முடியல. ஸோ இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங் இன்னும் முடியாத காரணத்தினால தான் ரிலீஸ் டேட் அப்டேட் வந்து கொடுக்கல. ஸோ கதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்லேயே வந்து ஒரே மாதிரி கதை தான் இருக்குது. ஸோ பட் என்னதான் கதை ஒரே மாதிரி இருந்தாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனா சீக்வல் வந்து ரொம்பவே ரசித்து பார்க்குறாங்க. பிகாஸ் அதில் வந்து உங்களுக்கு காமெடி இருக்குது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டோடு முடிக்கிறாங்க. அப்படிங்கிற மொத்தத்தில் மக்களுக்கு அந்த கதை வந்து போய் நல்லா சேர்றனாலே இந்த சீக்வல் கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தமிழ் சினிமாவில் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜா ஹெக்டே அது மட்டும் இல்லாமல் நோரா ஃபெட்ஜ் அவங்க. ஸோ எனக்கு அவங்களோட பேர் ப்ரொனன்சியேஷன் வந்து சரியாக தெரிலங்க. பட் இவங்க 2 பேர் தான் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோயின்ஸாக நடிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த திரைப்படத்தில் வந்து எந்த அப்டேட்டுமே வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா சம்மர் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா முன்ன கூட அப்டேட்லாம் கொடுத்து நீங்கள் பாட்டெலாம் ரிலீஸ் பண்ணிக்கணும். இப்போ வரைக்கும் ஒரு அப்டேட்டுமே கொடுக்காதனால எனக்கு தெரிஞ்சு இவங்க தீபாவளிக்கு போகிறதுக்குன்னு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா பென்ஸோடைய ஷூட்டிங்லாம் முடித்த பிறகு தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனா 4 கான்சன்ட்ரேட் பண்ணுவார். ஸோ அதனால் மேபி இந்தமாரி ஒரு நல்ல சீக்வலான படத்தை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணால் மக்கள் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. பட் ஒரு பேய் படத்தை நல்ல நாள் போல் ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா இல்லைங்கிறது எனக்கு தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த டைம் ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப ஹைலி பெனிஃபிஷியலாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு ஹாலிடேஸ் நிறையா இருக்கும், அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாமல் பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி தீபாவளி அப்படி இல்லைனா அக்டோபரை முன்னிட்டு எப்போயாவது வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டி காலனி பார்ட் 3 ரிலீஸ் டேட் அப்டேட் பார்க்கலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா 2026 ரிலீஸ் ஆக போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம ப்ரொடக்ஷன் டீமே அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் இல்லை ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி டிமாண்டி காலனி 2 ரிலீஸ் ஆச்சோ ஸோ அதே மாதிரி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, பயங்கரமாக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ முதல் போஸ்டரில் நம்ம அருள்நிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ராஜா போஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே பேய் புகுந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டில்லேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதேமாதிரி 2வது போஸ்டர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியா பவானி சங்கர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி அவங்க உடம்புக்குள்ளே பேய் புகுந்த மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க. ஸோ என்னதான் போஸ்டர்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக பயங்கரமாக இருந்தாலுமே இந்த சீன்லாம் கொஞ்சம் கிரிஞ்ச் இல்லாமல் காட்டியிருந்தாங்க அப்படின்னா படத்தில் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா டிமாண்டி காலனி பார்ட் 1 வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு கோஸ்ட் த்ரில்லர் மூவி அப்படி தான் சொல்லியாகணும். எப்படி சொல்ல, அந்த திரைப்படத்தில் ஒரு மிஸ்டேக் கூட கண்டுபிடிக்க முடியாது. நம்மளை ஃபுல்லாக என்கேஜாக நமக்கு ஒரு த்ரில்லர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருந்தாங்க. பட் டிமாண்டி காலனி பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸை லைட்டாக கிரிஞ்சாக காட்டிட்டாங்களோ எனக்கு பர்சனலி தோணுது. அந்த ஹோட்டல் மேலே இவங்க டேபிளாக வச்சு மேலே ரூஃப் வெளியே தப்பிச்சு போகிறது அது ஸ்லைட்லி எனக்கு ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருந்துச்சு. பட் பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் கம்பேர்ட் டு பார்ட் 1 பார்ட் 2 இஸ் ஸ்லைட்லி ஒஸ்ட் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒஸ்ட்டாக இல்லாமல்
பார்ட் 1 மாதிரி ஒரு மாசான கதையை எடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துக்கள். ஸோ இந்த திரைப்படத்திற்குமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஹைப்பு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த பார்ட் 1. ஏன்னா பார்ட் 1 படம் பார்க்காதவங்க சீரியஸ்லி போய் பாருங்கள். டியூரேஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், பட் கதை வைஸ் செம்மையாக இருக்கும் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலி இப்போ நம்ம கருப்பு திரைப்படத்தினோட ரிலீஸ் டேட் அப்டேட் வந்து பார்த்துடலாம். ஸோ நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் தான் எனக்கு புரியுது. ஏன்னா ரிலீஸ் டேட் அப்டேட் சொல்லிட்டு நீ ஒன்று ஏப்ரல் 10 சொல்லுவேன், இல்லைனா ஏப்ரல் 30 சொல்லுவேன், இல்லைனா மே 1 சொல்லுவேன். இது எனக்கு முன்னாடியே தெரியும்டா, நான் ஏன்டா இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் இப்போ நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அஃபீஷியலாக இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்துலேருந்து வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி கருப்பு திரைப்படத்தினோட ரிலீஸ் டேட் அப்டேட்டில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த கருப்பு படம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகிறது இல்லை அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி அவர்களே அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 7-8 நாளில் இந்த திரைப்படத்திற்கான ரிலீஸ் டேட் அப்டேட்டை அஃபீஷியலாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அவரே அஃபீஷியலாக வந்து சொல்லிட்டாரு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஏப்ரல் 10 இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மே 1 தான் ரிலீஸ் ஆகும். பிகாஸ் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30 உங்களுக்கு தனுஷ் அவர்களுடைய கரை வருது, ராம் சரண் அவர்களுடைய பிடி வந்து வருது. ஸோ அந்த தேதியில் நம்ம சூர்யா அவர்கள் வந்து கிளாஸ் கொட்டு 3 படம் கிளாஸ் கொட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேட்டரோட ஸ்க்ரீன்ஸ் வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 33% பிரிப்பாங்க. ஃபஸ்ட் டே கலெக்ஷன் பயங்கரமாக அடிவாங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராபப்லி மே 1 ரிலீஸ் ஆகுதுன்னா அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ ஒரு நாளில் என்ன வித்தியாசம் வரப்போகுது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் டே நம்ம கரையும் பிடியும் ரிலீஸ் ஆகுது. எந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவர் ரிவ்யூஸ் கிடைக்குதோ அப்படின்னா உங்களுக்கு அந்த படத்துக்கான ஸ்க்ரீன்ஸை கம்மி பண்ணிட்டு நம்ம கருப்புக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து கூட்டுறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நிறையா வந்து டாக்டிக்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா மே 1 ரிலீஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மே 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேபர்ஸ் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த வேர்ல்டுக்குமே ஒரு லீவ் நாள் அப்படி தான் சொல்லிடணும். ஸோ மே 1 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மே 2 and 3 வந்து சாட்டர்டே சண்டே. உங்களுக்கு படம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓடிடும். கருப்புக்கு ஒரு நல்ல ஒரு ரேட்டிங் ரிவ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே மோஸ்ட் ப்ராபப்லி எந்த படத்துக்கு கம்மியாக வருதோ அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிட்டு கருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் வந்து கூட்டிடுவாங்க. இஃப் கருப்புக்கு கம்மியாக வந்துருச்சுன்னா வேறு எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது நண்பா. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இன்னும் ஒரு 7-8 நாளில் கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிலீஸ் டேட் அப்டேட் வந்து வந்துடும் சொல்லியிருக்காரு. ரிலீஸ் டேட் அப்டேட் வந்த பிறகு தான் உங்களுக்கு செகண்ட் சிங்கிள் அப்டேட்டே வந்து வரும். ஸோ சூர்யா ரசிகர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னொரு 7 நாள் தான் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்களே அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. ஸோ ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு 7 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.